தடுப்பவர்களை அடித்து துன்புறுத்தி தடுப்பு காவலில் வைப்பது, கோவிலை கழிவுநீர் குட்டைக்கு அருகில் இடமாற்றம் செய்வது, இந்திய சமுதாயத்தை இழிவுபடுத்துவது போன்ற அநீதிகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றம் ஆகிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதே நிலைதான் நமது இந்திய மயானத்திற்கும். இவர்கள் தேவைக்கேற்றபடி மயானத்தை உடைத்து நமது நம்பிக்கைகளையும் மூதாதையர்களையும் கேவலப்படுத்துவதுதான் இந்த அம்னோ அரசாங்கத்தின் நோக்கமாகும். அடிப்படை உரிமைகளில் ஒன்றான மயானம் போன்றவைகள் உடைப்படாமல் தடுப்பதற்கு அரசாங்கம் தெளிவான சட்டத்தினை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இனவாத அரசாங்கம் இருக்கும் வரையில் இப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இதே போன்று இந்தியர்களுக்கு சமூக நல உதவிகளும் நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. அங்கவீனர்களுக்கும் விபத்தில் அங்கம் இழந்தவர்களுக்கும் கடும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சமூக நல அறவாரியம் கை கொடுக்க முன் வருவதில்லை. காரணம், நாம் இந்தியர்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் போற கூட ரொம்ப கஷ்டமாச்சு. சீக்கு வைத்த என் மாவு படுத்திருக்க என் மனசு துடிச்சிச்சு. என்னோட உரிமை என் பிள்ளைங்க வந்து சேரணும். என் பிள்ளைங்க நான் இந்த மாதிரி என் பிள்ளைங்க நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். என் மாவு டெப்ரேஷன் படிக்கடி கூட போறேன் சார். என் மாவை நான் கண்டிப்பா காப்பாத்து. என் பிள்ளைங்க மட்டும் நான் இந்த வாழ்க்கையை மட்டும் என் பிள்ளைங்க யாரும் இருக்கக்கூடாது. படிக்காத முட்டாளா வெளி உலகம் தெரியாம நான் செவத்துக்குள்ள இருந்து என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. அரசியல் சாசனப்படி யார் ஒருவர் இம்மண்ணில் பிறக்கின்றாரோ, பெற்றோரில் ஒருவர் பிறப்புரிமை இருந்தால் பிறக்கும் குழந்தை சட்டப்படி இந்நாட்டின் குடிமகனாவான். இந்த உரிமையும் இந்நாட்டில் பறிக்கப்படுகின்றது. இதனால் ஏறத்தாழ 1,50,000 இந்திய மக்கள் பிறப்புரிமையின்றி பள்ளிக்கு செல்ல முடியாமலும் நல்ல வேலை கிடைக்காமலும் இவர்கள் சந்ததியினர் அனைவரும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த 14 இந்திய எம்பியால வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த யாருக்காவது ஒருத்தருக்கு 10 ஏக்கர் நிலம் படிச்சிருக்கா? கரெக்டா கை தூக்குங்க பாப்போம். மலாய்க்காரங்க கொடுப்போம், உங்களுக்கு கொடுக்க கூடாது. இதுதான் சத்துமலேஷா. சத்துமலேஷான்றாங்க. ஆனா இந்த சத்துமலேஷால என்ன இருக்கு சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. சத்துமலேஷாவை இது ஓட்டுன்றாங்க. ஓட்டு போற வரைக்கும் தான் ஓட்டா, அதுக்கு என்னட்ட ஒண்ணும் இல்லையா? அப்ப நாங்க என்ன மண்ணு சாப்பிடுறதா இல்ல என்ன சாப்பிடுறது? எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுமையா இருப்போம்? தமிழங்க சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட்டே இல்லையே. இந்தியர்களுக்கென்று எந்த ஒரு வியாபார வாய்ப்புகளும் அம்னோ அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை. கடந்த 9 மலேசிய பொருளாதார திட்டங்களில் இந்தியர்கள் முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 10வது மலேசிய பொருளாதார திட்டத்தில் மீண்டும் இந்தியர்களுக்கு எந்த ஒரு சிறப்பு நலத்திட்டங்களும் சேர்க்கப்படவில்லை. எங்கெல்லாம் இந்தியர்கள் சொந்த முயற்சியில் வியாபாரத்தில் முன்னேறுகின்றனரோ அங்கே இந்த அம்னோ அரசாங்கம் ஒரு தடைக்கல்லாக நிற்கின்றனர். எடுத்துக்காட்டாக அவர்களின் வியாபார உரிமங்கள் புதுப்பிக்கப்படுவதில்லை. நிலைமை இப்படி இருக்க பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வரும் செய்திகளை பார்த்தால் அம்னோ அரசாங்கம் இந்தியர்களுக்கு அதிகமாக செய்கிறோம் என்று பறைசாற்றுகின்றனர். இது உண்மையா என்று ஆராய்ந்தால் சாயம் வெளுக்கின்றது. எடுத்துக்காட்டாக, சட்டப்படி 1000 பேருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பறித்து ஒருத்தருக்கு கொடுப்பதாக நமது மண்டோர்களை வைத்து விளம்பரம் செய்கிறார்கள். இப்படியே ஒவ்வொரு துறையிலும் உதவி கொடுக்கப்படும், வழங்கப்படும், படும் என்று படம் காட்டுகின்றனர் இந்த அம்னோ அரசாங்கம். இறுதியில் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. இதில் ஏமாளியாக இருப்பது நம் இனம்தான். இதற்கு ஒரே வழி, நாம் நமக்கே வாக்களிப்போம் என்ற திட்டத்தின் வழி மலேசிய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய பெரும்பான்மை தொகுதிகளை உருவாக்கி அரசியல் பலம் பெறுவதுதான்.
மனித உரிமை கட்சி தொடங்கப்பட்டது முதல் இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கட்டாயம் நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் மேலோங்கி வளர்கின்றது. இக்கட்சியின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இந்தியர் நலனுக்கே என்று தினமும் பறைசாற்றுகின்றது. இனி இத்திட்டம் குறித்த விரிவான விளக்கத்தை திரு உதயகுமார் அவர்கள் கூறுவதை நாம் கேட்போம். நம்ம வந்து இருக்கிற ஆயுதம் ஒண்ணே ஒண்ணு. என்ன ஆயுதம் சொல்லி பார்ப்போம்? நம்ம ஓட்டு உரிமை. ஓகே, அது ஒண்ணுதான் இருக்கு நமக்கு ஆயுதம். வேற ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. பாருங்க, ஓட்டு டைம் மட்டும் வந்து அம்மா வந்து மந்திரி பசார், முன்னாள் மந்திரி பசார் வந்து தொட்டு பார்த்து எல்லாம் அப்பதான் நம்ம பாப்பா கை கொடுப்பாங்க. அவங்க நம்ம தண்ணி வண்டியில தண்ணி வர்றாங்க. நல்ல நல்ல ஏறம் அவங்க தண்ணி பார்த்துட்டீங்கன்னா தள்ள மாட்டாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்பதான் வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் வெளியாடுறது வந்து 1905 மாசம். இந்த தைமை மக்களை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இப்ப நம்ம வந்து அரசியல் தன்னுரிமை ஸ்ட்ராட்டஜி, இந்தியன் பொலிட்டிக்கல் எக்கானமி ஸ்ட்ராட்டஜி. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இப்ப நீங்க கேட்கலாம், சரிங்க இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றீங்க, இப்ப நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஓகே, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா நீங்க என்ன செய்ய முடியும்னா, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த புத்தக பிரகாரம் வந்து 15 பார்லிமெண்ட் சீட்ல வந்து இந்திய பெரும்பான்மை தொகுதியை ஆக்கணும். அதே மாதிரி 38 தொகுதிகள் வந்து அடோடு வந்து இந்திய பெரும்பான்மை தொகுதியை ஆக்கணும். அதுல விருதுகள் தான் வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலும் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். உங்களோட கடமை இன்னைக்கு வந்ததுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க எல்லாரும் வந்து இப்போ வந்து பேராக்ல வந்து 4 பார்லிமெண்ட் சீட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனா ஒன்று நம்ம செய்யணும், நம்ம பேராசை வேணாம். பேராக்ல வந்து புத்தகத்துல வந்து 46% இந்தியர்கள், 46% இந்தியர்கள். இந்த பேராக்ல உள்ளவங்க இப்போ இந்த டைமிங்லேயே வந்து ஒரு 8000 வாக்காளர் இருக்காங்க, இந்திய வாக்காளர். இந்த 8000 வாக்காளர் வந்து எல்லாருமே போய் புத்தகத்துல போய் பதியணும். பதிஞ்சாக்கா அப்ப புத்தகம் வந்து புத்தகம் இப்போ வர பார்லிமெண்ட் வந்து 60% இந்திய பெரும்பான்மை சீட்டாயிரம். ஓகே, இந்திய பெரும்பான்மை சீட்டாயிட்டோட நம்ம வந்து யாரையும் நம்ப வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம என்ன கேட்கிறோம்னா, இன்னைக்கு இந்த டைட்டில் மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து முதல் வேலையா நீங்க என்ன செய்யணும், உங்க ஐசியை வந்து நீங்க போய் மாற்றணும். ஐசி அட்ரஸ் வந்து புத்தகம் அட்ரஸ், புத்தகம்ல வந்து ஒரு அட்ரஸ் பார்த்துட்டு இங்க நம்ம சுகுமாரன் இருக்காரு, இங்க சுகுமாரன் இருக்காரு. அப்புறம் சுகுமாரன் வந்து இங்க திருவந்தான் ஈப்போல உள்ளவர். இப்போ அவர் இப்போ திருவந்தான் இருந்து புத்தகம்ல போய் அவர் ஐசி அட்ரஸ் போய் ஜலதன் டாக்டர் நகர்ல ஐசி அட்ரஸ் போய் மாத்திட்டு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் சொல்லணும். சூராஜ் பீடன்ராயா இருக்கும் எலெக்ஷன் ஆஃபீஸ், அங்கே போய் சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க. நான் வந்து இப்போ டைப்லைனில் இருந்தாங்கன்னா இப்போ நான் வந்து புத்தகம் என்னோட அட்ரஸ், என்னோட வாக்கு வந்து புத்தகத்தில் மாற்றிருக்கேன், இப்போ புத்தகத்தில் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க மாற்றிடுவாங்க. மாற்றிட்டாங்கன்னா இதே மாதிரி எல்லாரும் செஞ்சாங்கன்னா நீங்கள் மட்டும் செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து 2 பேர், நீங்கள் இங்கே வந்திருக்கிற வந்து 2 பேர் நீங்கள் வந்து கூட கூட்டிட்டு போய் உள்ள ஒரு காண்டி ஆள் வச்சுங்களேன், 5 பேர் நீங்கள் வந்து செஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து புத்தகத்தில் போய் வாக்களிக்க போறீங்க. உங்களோட பேங்க் போக்குவரத்து, சூறா போக்குவரத்து, பேங்க் எல்லாம் வந்து டைமிங் அட்ரஸ் வச்சுருக்கீங்க. அந்த வாக்களிக்கிறதுக்கு மட்டும் வந்து ஐசி அட்ரஸ் மாற்றணும். கிளந்தன் வந்துங்க 5 வருஷத்துக்கு ஒரு வந்து 3 லட்சம் பேர், 3 லட்சம் கிளந்தன்காரங்க வந்து கிளந்தன்ல போய் ஓட்டு போடுறாங்க. காரணம் வந்து நீங்க ஆஃபீஸ் நினைச்சு நிற்கணும், பாஸ் நினைச்சு நிற்கணும். அந்த அரசியல் சிந்தனை, அரசியல் உணர்வு பாருங்க. உங்களால செய்ய முடியுமாங்க? இந்த ஒரு உதவி நான் உங்களுக்கு கேட்கிறோம். எத்தனை பேர் வந்து முடியும்னு நினைக்கிறீங்க? முடியும். அப்ப அடுத்த புத்தகம் தொகுதி நம்மளுக்கு தான். அதோட சேர்ந்து அடுத்த இன்னும் வர பார்லிமெண்ட் வந்து நம்மளுக்கு தான். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க. கிட்டால வந்து பாஸ் அரசாங்கம் வந்து பட்டிக்கோட்டையை உடைச்சிட்டாங்க. டிஎம்பி வேணாம்னு சொல்லி வந்து பட்டிக்கோட்டையை உடைச்சிட்டாங்க. பட்டிக்கோட்டையை உடைச்சோடனே டிஎம்பி அடோன் ஒரே ஒரு அடோன் தான், ஒரே ஒரு அடோன் தடை பண்ணி விட்டாங்க. பக்கத்தான் ரயான் கிட்டால தடை பண்ணாங்க. தடை பண்ணோடனே 4 நாள்ல பாஸ் வந்து இந்த அந்த நேரத்தை எடுத்துருப்போம், அங்க வந்து பட்டி வளர்த்துட்டாங்க. அப்படி 4 நாள் வந்து பிரச்சனை தீர்ந்துச்சு.
அவங்களுக்கு அரசியல் பலம் கையில் இருக்கு, அவங்க ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் காரியம் பண்ணாக்கா மேல மந்திரி மினிஸ்டர் பதவி ஆடும். மந்திரி மினிஸ்டர் பதவி ஆடினாக்கா அவங்களுக்கு பதவி இல்லாம போயிடும். இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், எப்படிங்க ஐசி மாற்ற முடியுமா? நம்ம ஒரு டைட்டில் இருக்கோம், நம்ம எப்படி புத்தவங்களை இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஓட் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கறாங்க. என்னோட பதில் வந்து நல்லா கவனமா கேளுங்க. லிம் போர்டிங் வந்து பிளாக்கால பிறந்து வளர்ந்தவர், ஸ்கூலுக்கு போனது பிளாக்கால. 3 கவர்னருக்கு வந்து 12 வருஷத்துக்கு வந்து பிளாக்கா பிளாக்கா வந்து எம்பியா இருக்காரு. அவர் பெஞ்சாலி வந்து இன்னை வரைக்கும் வந்து டூரியன் டவுன்ல வந்து அடோனா இருக்கிறாங்க. அவங்க வீடுல அதுதான் இருக்கு. ஆனா இதே லிம் பண்ணி பிளாக்கால இருந்து பிணைகளை பதிஞ்சாரு. வாக்காளரை வந்து அட்ரஸை மாற்றி பிணைகளை பதிஞ்சாரு. பிணைகளை வாக்காளரை மட்டும் இல்லாம முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. யாரும் லிம் பண்ணி அவரு செய்யும் போது நம்ம செய்ய முடியாதா? முடியும். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில்